வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது முகநூலில் பார்த்தது வேடிக்கையானது. அதுலேயும் ஒரு நமக்கு வாழ்க்கை பாடம் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் நானே கண்டென்ட்டை எடுப்பேன். அதுலேருந்து சரிங்களா. ஒரு வைர வியாபாரி வீட்டில் நிறைய வைரங்கள்லாம் வச்சுருக்காரு. விற்பனை வாங்குதல் அதெல்லாம் நடக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு எலி ஒரு நல்ல பெரிய வைரத்தை முழுங்கிடுது. தற்செயலாக இவர் அதை பார்த்துறாரு. பார்த்துட்டு அந்த எலியை ஃபாலோ பண்ணி பார்த்தா இது அங்கேயும் ஓடுது, அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி வருது. ஆனால் அதை பிடிக்க முடியல. எலியினுடைய வேகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த அறையை பூட்டிட்டு எலி வெளியே தப்பிக்காமல் பார்த்துக்கிட்டு போய் ஒரு வேட்டைக்காரனை கூப்பிட்டு வர்றார். வேட்டைக்காரன்னா பெரிய வேட்டைக்காரன் இல்லை, சின்ன இந்த பறவைகளை எல்லாம் சுடுவாங்க பார்த்தீங்களா, இந்த நரிக்குறவர்கள் குருவிக்காரங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றார். அவர் உடனே துப்பாக்கி குண்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அறைக்குள்ளே அந்த எலியை தேடுறார். அந்த எலி ஒரு இடத்துல இருக்குது. குறி பார்த்து சுடுறாரு. ஆனால் சத்தம் வருது, அந்த எலி நகர்ந்துருது. எலி மேலே படலை, அந்த குண்டு தப்பிச்சிருது. இப்படியே 2-3 இடத்துல மூளையில் வச்சு அதை ஷூட் பண்ணும்போது சத்தம் கேட்டு வேறு சில எலிகளும் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ 100கணக்கான எலிகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு எலி இருக்கும்போது இந்த எலின்னு தெரியும், சுட முடியும். இப்போ 100 எலிக்கு நடுவில் அந்த எலி இருக்குது. எல்லா எலியும் ஒரே கலரில் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு அடையாளம் இல்லை, ஒரு வித்தியாசம் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ எந்த எலியை சுடுறது? இந்த நிலைமையில் கொஞ்ச நேரம் அந்த வேட்டைக்காரன் அப்படியே குறி பார்த்து இங்கேயும் எங்கேயுமோ அப்படியே துப்பாக்கி நகர்த்தி ஒரு வாட்டி கரெக்டாக அந்த குறிப்பிட்ட எலியை சுட்டுறாரு. எந்த எலி வைரத்தை முழுங்குச்சோ அந்த எலியை சுட்டுறாரு. சுட்டுட்டு அது வயிற்றுல இருந்து பார்த்தா அந்த வைரம் அப்படியே இருக்குது. சும்மா முழுங்கியிருக்காது, அதனால் ஒன்றும் சாப்பிட முடியாது. அப்போது இந்த வீட்டுக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், வைர வியாபாரிக்கு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க, இத்தனை எலியில் எப்படி அதை கண்டுபிடிச்சி சுட்டிங்க, பெரிய ஆளுங்க நீங்கள்? ஒன்றும் இல்லைங்க, நான் பெரிய ஆளெல்லாம் இல்லை, 100கணக்கான எலி இருக்குது. ஆனால் இந்த எலி மட்டும் அந்த கூட்டத்திலேருந்து அப்பப்போ நகர்ந்து கொஞ்சம் தள்ளி நின்றுது. ஒரு 4-5 அடி தள்ளி தனியாக நிற்குது. திரும்ப இந்த எலிகள்லாம் இந்த பக்கம் ஓடி வந்த உடனே அந்த எலி தனியாக போய் வேறு பக்கம் நிற்குது. இப்படியே அது கூட்டத்தில் இருந்து அப்பப்போ ஒரு பிரிஞ்சு வந்துடுதுங்க. கூட்டம் வந்தால் உடனே இது வெளியே போயிடும். அதனால் தனித்து காணப்பட்டது, பட்டுன்னு சுட்டுட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஒரே ஆச்சரியம், ஏன் இந்த எலி தனித்து போச்சு? அந்த எலியை தான் போய் கேட்கணும். ஆனால் இது நம்ம மக்களில் நம்முடைய ஒரு சிலர் குணம்தான் இது. ஒரு சிலர் பாருங்கள், திடீர் பணக்காரங்கள் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக எல்லோரும் கூடயும் ஃப்ரீயாக பழக மாட்டாங்க. அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கு. ஒரு தனிமையாக போகிற மாதிரி, தனிச்சு போகிற மாதிரி. அவங்க தங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு உகந்தவர்கள், இணையானவர்கள், சமமானவர்கள்னு யாரை நினைக்கிறாங்களோ அவங்க கூட நல்லா பழகுவாங்க. அதே மாதிரி சாதாரணமாக இருக்கவங்களும் அந்த மாதிரி திடீர் பணக்காரனானவங்களோட போய் சேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, முதலெல்லாம் நல்லா தான் இருந்தான், இப்போ பணம் காசு 4 காசு வந்த உடனே நம்மளெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ போனால் நம்மளை விடுவானோ மாட்டானோ வீட்டுக்குள்ளே. முதல்லலாம் சாதாரண லைன் வீட்டில் இருந்தால் போய் கதவை தட்டினோம், திறந்து அந்த கதைக்குள்ளே நம்ம பாட்டுக்கு நுழைஞ்சோம். இன்றைக்கி காம்பவுண்டு கேட்டு அங்கே ஒரு கூர்க்கான்னு ஆகிப்போச்சு. அதெல்லாம் வேண்டாம், ஏன் அங்கே போய் அசிங்கப்படுறதுக்கு போக வேண்டான்னு இவங்க பாதி ஒதுங்கிடுறாங்க. நல்ல வேலையாக போச்சு, எவனும் வரலைன்னா அவங்க நிம்மதியாக ஒதுங்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா, 4 காசு வந்த பிறகு 4 பேர் பழகினாங்கன்னா, நிறைய வச்சிருக்கல, உனக்கு என்ன செலவு, ஏது செலவே, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா என்ன, கடனாக கொடு, அதாக கொடு. இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம பாட்டுக்கு பெரிய கோட்டை மதில் மாதிரி ஒரு காம்பவுண்டை கட்டி உள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம்னு சொன்னால் நாமளாக பிரியப்பட்டு யார்கிட்ட வேணால் பேசலாம், யாருமே நம்மகிட்ட பேச முடியாது. அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நமக்குள்ளே 3/4 பேருக்கு இருக்குது. அது ஒத்துக்கிற ஒரு தைரியம் தான் யாருக்கிட்டையுமே இல்லை. சரிங்களா? இதே மாதிரி தான் அந்த எலியும் நடந்திருக்கு. அது வயிற்றுக்குள்ளே வயிறாக இருக்கும்போது அதுக்கு என்ன உபாதை இருந்ததோ தெரியல, கூட்டத்தில் போனால் டப்புன்னு தனியாக வெளியே வர மாதிரி இருக்குது. அதுக்கு பணக்காரன் ஏழைன்ற வித்தியாசம் இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசம் அதுக்கு உபாதை வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு உறுத்தல் இருக்கும், வைரம் உள்ளே போச்சுன்னா அறுத்துருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்காக அது வெளியே மாட்டிக்கிச்சு. நம்ம மக்களும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
அப்படி இருக்காதீங்க. வாழ்கிற நாள் கொஞ்சம், மறைந்த பிறகு யாரையும் பார்க்க முடியாது, நம்மளையும் யாரும் பார்க்க முடியாது. இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருப்போமே, சரிதானே? இதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.